வணக்கம். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல. ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ பண்ணுறேன். இனிமேல் ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து ஃபேரோஸ். இது வந்து ஒரு L1 ப்ராஜெக்ட். L1 ப்ராஜெக்ட்னால் டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டோக்கன் தேவை. டோக்கன் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்காது. எக்ஸாம்பிள் இப்போ எத்தேரியன் செயினில் ETH தான் கேஸ் டோக்கன். அந்த ETH டோக்கன் இல்லைன்னா நம்மளால் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி இந்த ஃபேரோஸ் நெட்ஒர்க்கில் ஃபேரோஸ் டோக்கன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு கேஸ் டோக்கனை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக இதுக்கு டோக்கன் லான்ச் இருக்குது, ஏர் ட்ராப்பும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஃபண்டிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். இது எப்படி பண்ணணும்னா testnet.pharosnetwork.xyz அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மெட்டமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாசெட் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் அ ரோபோட்னு கொடுத்து தினமும் 0.2 ஃபேரோஸை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 0.2 ஃபேரோஸை வச்சு நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு போயிட்டு டெய்லி செக்இன் பண்ணணும். டெய்லி செக்இன் பண்ணால் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி நம்ம லெவல் அப் பண்ணணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 லெவல் இருக்குது. லெவல் 1 to லெவல் 5. ஸோ இது வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஏற இந்த லெவலும் ஏறிட்டே இருக்கும். இது எப்படி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் செயின் டாஸ்க்ஸ்னு இருக்கும். ஸ்வாப், ப்ரொவைட் லிக்விடிட்டி, சென்ட் டோக்கன்ஸ், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேரோஸ் ஐடென்டிட்டி சர்வீஸ், RWFI, ஸ்டேக்கு, பிட்காயின் பிரிட்ஜ், CFD ட்ரைனிங், கலெக்ட் NFTs. அதுக்கப்புறம் சோஷியல் டாஸ்க்கு, ஃபாலோ, ரீட்வீட், ரிப்ளை, ஜாயின் டிஸ்கோட். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அது எப்படி வரும்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 91 டைம்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஸ்வாப் ஜெனித் இருக்குல்ல. ஸோ ஜெனித் வந்து ஒரு வெப்சைட். அதே மாதிரி ஃபேரோஸ் ஸ்வாப்ன்றது ஒரு வெப்சைட். இப்போ நான் ஜெனித்துக்குள்ளே போகிறேன். ஸோ ஜெனித்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு ஸ்வாப் ப்ளஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடிங் வெப்சைட். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணணும். Swap from Pharos to USDC. So some 0.001 token எடுத்துக்கிட்டு swap to USDC. இது வந்து நீங்கள் WPHRS பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. சம் அதர் டோக்கன் தான் பண்ணணும். ஸோ PHRS to USDC, USDT அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதில் ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்வாப், ஸ்லிப்பேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுது. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் போய்ட்டு ஸ்லிப்பேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சம்திங் லைக் 5 or 6%. திரும்பியும் நடக்கலை. டிராஃபிக் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி நடக்க மாட்டேங்குது. 10 கொடுத்து பார்க்குறேன். ஸ்வாப் ஃபெயில்டு. இப்போ நெட்வொர்க் கன்ஜெஷன் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் போகலை. ஸோ இந்த ஸ்வாப் வந்து நீங்கள் 91 டைம்ஸ் பண்ணணும். சிமிலர்லி இந்த பூல் போனீங்கன்னா இங்கே வந்து நம்ம லிக்விடிட்டி ஆட் பண்ணலாம். டெஸ்க்டாப் சைட் எடுத்துடுறேன். ஓகே, நியூ பூல் கொடுத்தீங்கன்னா PHRS அண்ட் இப்போ நீங்கள் USDC ஸ்வாப் பண்ணிங்களா அந்த காயின் கொடுத்துக்கிட்டு இந்த பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி இங்கே டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு
நம்ம சப்மிட் பண்ணணும். இங்கெல்லாம் அமௌண்ட் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஆட் ஆகும். ஸோ இது வந்து 91 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். சிமிலர்லி நீங்கள் ஃபேரோ ஸ்வாப் போனீங்கன்னா இதுலேயும் ஸ்வாப் பண்ணணும். வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஸ்வாப், கன்ஃபார்ம் ஸ்வாப், இது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நெட்வொர்க் ஆட் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆட் ஆகுது, அப்ரூவ் கொடுத்துருங்க. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி ஜெனித் ஸ்வாப்பில் நெட்வொர்க்கில் இருந்தால்தான் தான் வரலான்னு நினைக்கிறேன். இதோ கன்ஃபார்ம், ஸ்வாப் சப்மிட்டட். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய கன்ஜெஷன் இருக்குது நெட்வொர்க்கில். ஸோ இந்த மாதிரி நீ 91 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபேரோ ஸ்வாப்பில் லிக்விடிட்டியும் இருக்குது. இந்த பூல் போனீங்கன்னா கிரியேட் பூல் இங்கே இருக்கு பாருங்கள், யூஎஸ்டிசி யூஎஸ்டிடி காம்போ, இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, அதனால் நான் பண்ணல. ஸோ இதுவும் 91 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இதுவும் கவர் பண்ணிட்டேன். செனட் லிக்விடிட்டி, ஃபேரோ ஸ்வாப் கவர் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு டோக்கன் வந்து வயா ஆன்சைன் அட்ரஸ். ஸோ இது போனீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ரெசிபியன்ட் அட்ரஸ் ஒன்று கொடுத்துட்டு சென்ட் கொடுங்க. இங்கே வந்து உங்கள் அட்ரஸே கூட கொடுத்துக்கலாம், ஒர்க் ஆகும். ஸோ அந்த டோக்கன்ஸ் திரும்பி உங்களுக்கே வந்துடும். இல்லைன்னா வேறு யாராவது டிஸ்கார்டில் போய்ட்டு வேறு யாராவது அட்ரஸ் எடுத்து நீங்கள் இங்கே கொடுத்து சென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கும் 91 டைம்ஸ் பண்ணணும். வயா சோஷியல் மீடியா அக்கௌண்ட், இது பார்த்தீங்கன்னா ப்ரைமஸ் லேப்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ட்விட்டர் யூசர் நேமுக்கு தரணும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரான்சாக்ஷனாக கவுண்ட் ஆகும். இங்கே நீங்கள் ட்விட்டர் தரலாம், டிக்டாக், கூகுள் அக்கௌண்ட், ரெட் நோட். பட் ஈஸி வந்து ட்விட்டர் தான். ட்விட்டர் அண்ட் கூகுள் அக்கௌண்ட் அதில் யாராவது இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் அட்ரஸே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது 91 டைம்ஸ் பண்ணணும். Similarly, Pharaoh's Identity Service, இது வந்து டொமைன் பை பண்ணுறது. வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு லோட் ஆகிட்டுருக்கு. வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டொமைன் நேம் சர்ச் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரேண்டமாக டைப் பண்ணுறேன். ஸோ அவைலபிள்னு எடுத்து பார்த்தீங்களா, இது டேப் பண்ணி அப்படியே ஆன்ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டொமைன் பை பண்ணலாம். இதே மாதிரி 91 டைம்ஸ் பண்ணணும். சிமிலர்லி RWFI இதெல்லாம் நான் லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன், இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இது மாதிரி எப்படி பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே 91 டைம்ஸ் பண்ணணும். சில டாஸ்க்ஸ் எல்லாம் ஒன் டைம் டாஸ்க், விச் இஸ் RWFI ஒன் டைமு, கலெக்ட் NFT ஒன் டைம். இது எல்லாமே வந்து 91 டைம்ஸ். இது டெய்லி லிமிட்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஒரே நாளில் கூட எல்லாமே முடிச்சிடலாம். பட் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கார்ட் லிங்க்கும் நான் தரேன். ஸோ டிஸ்கார்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் குவரி அப்படி இருந்தால் இல்லை சும்மா போட்டு கேளுங்க. அப்புறம் அவ்வளோதான். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.